ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோவில் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் அப்புறமா சிம்பிள் ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போட்டேன் அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ காலையில் கிச்சனுக்கு வந்ததுமே கவுண்டர் டாப் அப்புறமா அடுப்பு எல்லாத்தையுமே லைட்டாக தண்ணியெல்லாம் தொளிச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். காலையிலேயே அம்மா பாலெல்லாம் வாங்கி காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சமைக்கிற வேலை தான் இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். நேற்று உள்ள சப்பாத்தி மாவு கொஞ்சமாக இருந்தது. அதில் வீட்டுக்காரருக்கு அம்மா சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து கோதுமை ரவையில் தான் கஞ்சி செஞ்சு கொடுத்தேன். அது வச்சு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சமாக தான் இருக்குது, அதை காலி பண்ணிடணும். இப்போதைக்குள்ளே பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சோ கோதுமை ரவை கஞ்சி எதுவுமே கொடுக்கல. மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்றதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இதை மட்டும் காலியாக்கிட்டு ரொட்டீனாக நாங்கள் சாப்பிட்றதே அப்படியே சாப்பிட கொடுத்துர்லான்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஸ்டவ்வில் கோதுமை ரவையை வேக வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வில் சேமியா உப்புமாவுக்கு தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா பெருங்காயத்தூள் தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியாவும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சேமியா சூப்பராக வெந்து தண்ணியுமே நல்லா வற்றி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சைட்லேயே கோதுமை ரவையும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு மட்டும் தனியாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சே தான் குக் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா உப்புமா அடுப்பில் இருக்கும்போது இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான அரிசியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி உப்பெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன். உப்புமாவை இறக்கிட்டு இன்னொரு அடுப்பில் அதையுமே வச்சு வேக வச்சுட்டேன். ஏன்னா சாதம் வெந்து வரதான் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சேமியா உப்புமாவும் ஜீனியும் வச்சு அப்பாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி லஞ்சு சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ் தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்பயும் செய்கிற மாதிரி கொஞ்சமாக சிக்கன் கிரேவி அப்புறமா பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நைட்டே வீட்டுக்காரர் கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு அப்பாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவே சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி சிக்கனுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வெட்டிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருந்தேன். அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஹார்லிக்ஸும் சத்துமாவும் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பாதி வெட்டிகிட்டு இருக்கும்போது தண்ணியும் நல்லா சூடாகி வந்துடுச்சு. அதை கலக்கி அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புமே தாளிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதனால் பெருசாக ஒன்றும் சிக்கன் கிரேவியை நான் வந்து வீடியோவில் காட்டலை. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை சுட வச்சு சன்ரைஸ் மட்டும் போட்டு ஆற்றி கொடுத்துட்டேன். கொஞ்சமாக காஃபி மிச்சம் இருந்தது. அவங்க வரும்போது குட்டி சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சோண்டு காஃபியில் ஒரு சமோசா வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அடுத்ததாக பெப்பர் சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. பெப்பர் சிக்கன் வந்து நான் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தக்கன வரமிளகாய் 1 சேர்த்தா போதுமான காரமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சிடலாம். ஸோ இந்த பர்னர் தான் பெருசு அப்படின்றதுனால அந்த பக்கம் கூட்டி வச்சுருந்தேன் இல்லையா சிக்கன் கிரேவிக்கு, அதை இந்த அடுப்பில் மாற்றி கொஞ்சம் நேரம் அடுப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த அடுப்பில் வச்சுட்டு சிக்கனு அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சிட வேண்டியதான். அப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு அதுவுமே ஒரு பாதி அளவு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து வேக வச்சு இறக்கிற வேண்டியதான். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கு இடையிலே நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறி வந்திருந்தது. அதையுமே ஒரு ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி வரணும். சைட்லேயே கிரேவியும் எப்படி இருக்குது அப்படின்னா அதை
மசாலாவையும் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா மட்டும் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லாம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி செய்யும்போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்தும் வந்துடும். அந்த சைடு கிரேவி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக தேங்காய் அப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியுமே சேர்ந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு மூடி வேக வச்சிட வேண்டிதான். கூடவே மிளகு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஜாரில் சேர்த்து அதையுமே நல்லா அரைச்சிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழம் நிறையா கிடக்கு. இது கொஞ்சம் புளிக்கு அப்படின்றதுனால பாப்பா ஒன்றும் விரும்பி சாப்பிட மாட்டுக்கா. இதை தூர போடவும் மனசு இல்லை, நம்ம தான் எப்படியாவது சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தையுமே கட் பண்ணி சும்மா கொஞ்சமாக ஜீனி மட்டும் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து குடித்தாச்சு. வீட்டுக்காருக்கு தான் செஞ்சேன், அவர் வெளியே போயிட்டாங்க, அதனால் அதை நானே ஃபுல்லும் குடிச்சிட்டேன். சிக்கனுமே நல்லா பாதி அளவு வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நல்லா வேக வச்சிட போகிறேன். நீங்கள் சுக்காவாக வேணும் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டால் போதும். நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியுமே சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த கிரேவியில் கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். சாப்பிடும்போது திறந்து பார்க்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். நார்மலாக புதினா மல்லி இலையெல்லாம் வதக்கி குழம்போ கிரேவியோ செய்கிறத விட ஃபைனலாக தூவும்போது அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு தக்கன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக காரசாரமாக பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிரும். இந்த பெப்பர் சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சேர்த்துருக்கக்கூடிய காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பெப்பர் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் காரம் தெரிகிற மாதிரி இருக்கும், அதனால் அளவாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரசத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து கலக்கி வச்சுருந்த ரசத்தையும் ஊற்றி நல்லா தாளித்து எடுத்துட்டேன். முட்டை வேக வைக்கவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு 2 முட்டையுமே கழுவி வேக வச்சுட்டேன். ரசமும் முட்டையும் ரெடியாகி வர்றதுக்குள்ளே காலையில் சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையுமே அம்மா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதை எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். ரசம் ரெடியானதும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு முட்டையுமே வந்துருச்சு. அதையுமே ஆஃப் பண்ணிவிட்டு சிங்கில் கொஞ்சமாக பாத்திரம் கிடந்தது, அதை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கடகடன்னு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சது. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சமாக சாதம் அப்புறமா சிக்கன் கிரேவியுமே எடுத்துகிட்டு போனேன். பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும்போது 2-3 வாய் எப்படியாவது நான் சாப்பிட்ருவேன். அந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போதே தண்ணியும் வந்துடுச்சு. அதையும் வாங்கி வச்சுட்டு மேலே போய் பாப்பாவுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மடியில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. பாருங்கள் எவ்வளோ வளையல், எவ்வளோ பாசி போட்டு என்ன அட்டகாசம் செஞ்சு வச்சுருக்கான்னு. கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு தொட்டிலில் தான் தூங்க வைக்க போகிறேன். அதை அவுத்து விட்டுட்டு ஜன்னலெல்லாம் மூடிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தொட்டிலில் போட்டு நல்லா ஆட்டி தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நான் கொஞ்சமாக ரசம் அப்புறமா பெப்பர் சிக்கன் வச்சு தான் சாதம் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அதில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா மணி ஒரு 4 கிட்ட ஆனது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணியெல்லாம் முக்கி வச்சுருந்தேன். அதையுமே வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். 4:30க்கே பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு அவசரமாக துணியை வாஷ் பண்ணி காய போட்டுட்டு கீழே வந்தேன். ஆப்பிள் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கால் தான் சாப்பிட்டா, மீதியை நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் சாப்பிட்டோம்.
பால்காரர் வேறு வரல. கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு அவள் கூட விளையாடிக்கிட்டே அப்படியே நேரம் போயிடுச்சு. அப்புறமா ஈவினிங் இருக்கக்கூடிய சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்குமே பால் வந்ததுக்கு அப்புறமா அதை காய்ச்சி கொஞ்சமாக ஆற்றியும் கொடுத்துட்டேன். அவளும் குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. இப்போல்லாம் நான் காஃபி பால்லாம் அதிகமாக குடிக்கிறது கிடையாது. பாலை சூடுபடுத்தி சன்ரைஸ் மட்டும் ஆற்றி அதில் நிறைய மிக்சர் போட்டு சூப்பராக குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவோட பால் டப்பாவெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுப்பில் சுடு தண்ணியை வச்சுட்டு சிங்கில் கொஞ்சமாக பாத்திரம் கிடந்தது அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவோட பால் டப்பாவுமே தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நைட்டு ஃபுல்லாக அந்த சுடு தண்ணியில் தான் அந்த டப்பா கிடக்கும். காலையில் எழுந்திரிச்சி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு பால் கொடுத்துக்கிருவேன். நைட்டு டின்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே மாவு எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா புளிச்சு சூப்பராக பொங்கி வந்திருக்கு. அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் குழம்புமே இருக்குது, பெப்பர் சிக்கனும் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி டின்னரை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கும் பாட்டிக்கும் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இன்னொரு அடுப்பில். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் சண்டே அன்னைக்கு எனக்கு நாள் போனது. இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.